விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ, அந்த மக்காசோளத்தோட விலை நிலவரம் என்ன இப்படி போகுது, இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்றாங்க. அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. இதற்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸ்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நவம்பர் மாதமே இன்னும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஓகேங்களா, நவம்பர் 19 ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம், இந்த வருடம் மக்காசோளத்தோட விலை அதிகபட்சமாக 2100ஆகவும் குறைந்தபட்சமாக 1600 1700 அப்படிங்கிறது பிப்ரவரி மார்ச்சில் வந்துடும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதேமாரியே இந்த வருடம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 17 இன்றைக்கி விலைகள் பார்த்திங்கன்னா 1730 1750 அப்படிங்கிற ஒரு ரேட்டில் இருக்குது. ஓகேவா, ஸோ இது எல்லாம் என்ன காரணம் அண்டு இந்த இப்போ புதுசாக ஒரு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து ஆகிருக்கு இல்லையா, இந்த கையெழுத்தால் தான் இப்படி குறையுது அப்படிங்கிறாங்க இல்லையா. அது என்ன கையெழுத்து, அதற்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அது எந்த வகையிலான மக்காசோளத்தை டேரெக்டாக அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது எந்த வகையில் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு நமக்கு விலை குறைப்பை கொடுக்க போகிறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே எந்தெந்த மாதம் என்னென்ன விலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல போகிறோம். அதனால் நிறைய விவசாயிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா, நம்ம நிறைய விஷயத்துக்குள்ளே வந்துடுவோம். இந்த DDGS அப்படின்னா என்ன அப்படின்னா டிஜிட்டல் ட்ரைடு கிரைன்ஸ் வித் சால்யூபிள் அப்படிங்கிறது தான். அது பெருசாக போகுது, நமக்கு அது தெரில. இது என்னன்னா எத்தனால் எடுத்ததுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வேஸ்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை திப்பி ரெடி பண்ணதுக்கப்புறம் அதோட கழிவுகளை வச்சு அடுத்தடுத்த விஷயங்கள் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அதேமாரியே இது மக்காசோளம் எடுத்ததுக்கப்புறம் அதிலிருந்து வரக்கூடிய விஷயங்களை வச்சு பண்ணக்கூடியது தான். ஓகேவா, இப்போ இந்த எத்தனால் உற்பத்தி அந்த DDGSன்னு இருக்கு இல்லையா, இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொள்முதல் பண்ணக்கூடிய மக்காசோளத்தை ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் கழுவிட்டு அரைக்கிறாங்க. மக்காசோளத்தை ஃபஸ்ட்டு அரைக்கிறாங்க. அரைச்ச மக்காசோளத்தில் தண்ணியே மிக்ஸ் பண்ணுறாங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும் போது சர்க்கரை அப்படிங்கிறது உருவாகுது இல்லையா, அந்த சர்க்கரை உருவானதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட ஒரு சில கெமிக்கல்ஸ் எல்லாம் கலக்கிறாங்க. அந்த கெமிக்கல்ஸ் கலக்கும்பொழுது கிட்டத்தட்ட 40 to 50 மணி நேரம் அந்த கெமிக்கல்ஸ் மிக்ஸ் ஆகி அந்த எத்தனால் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு டைம் 40 to 50 மணி நேரம் எடுத்துக்குது. அந்த எத்தனால் உருவானதுக்கப்புறம் செப்பரேஷன் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. அந்த எத்தனாலை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடியதை தான் பார்த்திங்கன்னா DDGS அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ அந்த DDGS செப்பரேஷன் பண்ணுறாங்க. செப்பரேஷன் பண்ணிவிட்டு அதை வெளியே எடுத்து உலர்த்தி வெளியே கொடுக்கக்கூடியதுக்கு பேர் தான் DDGS அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா, இப்போ இந்த உலர்த்தி வெளியே வருது இல்லையா, இந்த உலர்த்தி வெளியே வரக்கூடிய இந்த DDGSல பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதச்சத்து 27 to 30% அப்படிங்கிறது இருக்குது. நம்ம நார்மலாக வச்சுருக்கக்கூடிய மக்காசோளங்களில் 8 to 9% அப்படிங்கிறதா இருக்கும். ஃபேட்டை பொறுத்த வரைக்கும் 8 to 10% இருக்கும். ஃபைபர் நார் சத்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செரிமானத்திற்கு ஏற்ற அளவு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர சரியான அளவு இவ்வளவு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்ல கிடையாது. ஓகேவா, இப்போ இதனுடைய விலை என்னவாக இருக்கும், எதுக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக வரேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இதனோட விலை என்னவாக இருக்கும் அப்படின்னா 1 கிலோ பார்த்திங்கன்னா மக்காசோளத்துடைய DDGS அப்படிங்கிறது 18 ரூபாயாகவும் அரிசியிலிருந்து வரக்கூடியது 20 ரூபாயாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு ஒரு கணிப்பு அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த அக்ரிமெண்ட் DDGS அக்ரிமெண்ட்டில் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா டேக்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா 24% 18% அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா யூஎஸ்லேருந்து கொள்முதல் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ. எல்லாத்துக்கும் கிடையாது, மக்காசோளம் இந்த பல்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா டேக்ஸை ஃப்ரீ பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம நேராக விஷயத்துக்குள்ளே வந்துடுவோம். இந்த DDGS அப்படிங்கிறது 2021 பார்த்திங்கன்னா அனுமதி அப்படிங்கிறது வழங்கப்பட்டது எத்தனால் ப்ரொடெக்ஷனுக்காக. ஓகேவா, 2023 இந்தியாவும் யூஎஸும் அமெரிக்காவும் பார்த்திங்கன்னா DDGSக்கு பார்த்திங்கன்னா சைன் பண்ணுறாங்க. 25 ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதா. இப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, இது எங்கே இருக்குது, தூத்துக்குடி அப்படிங்கிறாங்க. ஓகே, பிளான்ட் எத்தனால் பிளான்ட் தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் இருக்கு. இது இப்போ முடிவானது கிடையாது. 2021 பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிவானது தான் நம்ம மக்காசோளத்தை கொள்முதல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ கொள்முதல் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவிலேயே நடக்கும் பெரும்பாலும் அப்படின்னு நினச்சோம். பட் இந்த DDGS மெத்தட்னால நம்ம மக்காசோளங்களை பார்த்திங்கன்னா வெளி நாடுகளிலிருந்து கொள்முதல் அப்படிங்கிறது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதற்கு முடியும் மியான்மரில் மட்டும்தான் கொள்முதல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்காவோட இருந்தும் பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ண போகிறோம். கொள்முதல் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. ஓகேவா, அப்படி இருக்கிறப்ப இந்த DDGS மூலயமா நமக்கு எந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்னா முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்காசோள உற்பத்தியாளர்கள் எல்லாருக்குமே ஒரு பயங்கர அடி தான். ஸோ இன்னைய ரேட்டு படி மக்காசோளம் அப்படிங்கிறது 1770 ரூபாய் 750 ரூபாய் அப்படிங்கிற ஒரு ரேட்டில் இருக்குது.
இது வரும் மாதங்களில் வந்து 1600 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விலையாக இருக்குது. ஃபிப் எண்டு மார்ச் பாதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 1600 1700 இந்த ரேஷியோவில் வந்து நின்றுடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. என்னடா நம்பிக்கை அப்படிங்கிறியா? வாய்ப்பில்லை, அவ்வளோ அடி போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ கீழே போயிட்டு இருக்கே. அப்போ இந்த கோழி பண்ணைகளுக்கு மக்காசோளங்களுக்கெல்லாம் என்னடா பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஸோ இந்த என்னென்ன விலை நிர்ணயமாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பில் இருந்தவங்களுக்குலாம் அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் 1700 ஒருவருக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 1800 1750 ரேஷியோ. ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 1800 1850. மே ஜூனை பொறுத்த வரைக்கும் 2000 டச் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 2000 மேலே போவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. காரணம் என்னன்னா, அறுவடைகள்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ தட்டுப்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? அதே ஜூலை செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் தீவன தட்டுப்பாடு ரெகுலராகவே இருக்கக்கூடிய ஒரு டைம். ஸோ அந்த டைமில் ஒரு ஹைப் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. 2100 ரூபா அப்படிங்கிறத டச் பண்ணோம். அக்டோபரை பொறுத்த வரைக்கும் 2000 2100. நவம்பர் டிசம்பரை பொறுத்த வரைக்கும் 2100 to 2200. அதிகபட்சமாக எவ்வளோ விலை போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா 2300 ரூபாய் வரைக்கும் விலை போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டவுன்ஃபால் அப்படிங்கிறது இப்போ மார்ச் எண்டு வரைக்கும் இந்த டவுன்ஃபால் அப்படிங்கிறது இருக்கும். மார்ச் ஏப்ரல் ஆஃப் வரைக்குமே அந்த டவுன்ஃபால் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 1700 1750 இந்த 800 இந்த ரேஷியோலையும் இருக்கும். அதற்கு பிறகு விலை ஏற்றம் அப்படிங்கிறது இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் நேராக விஷயத்துக்கு வரேன். இது எந்த இதிலிருந்து டைரெக்டாக அடிக்குது அப்படின்னு சொல்லி, இந்த டிடிஜிஎஸ் மூலயமா தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னா இல்லையா? என்னன்னா, இந்த டிடிஜிஎஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிழங்கு நம்ம வயலிலேருந்து கொள்முதல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை திப்பியாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதில் ஒரு பார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க, நாம் வந்து மாட்டுக்கு போட்டுறோம். இன்னொரு பார்ட்டை எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மாவாக மாற்றுறாங்க. அந்த மாவாக மாற்றி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. அதை சேம் மெத்தட் தான் இங்கேயும். மக்காசோளத்தை நம்மக்கிட்ட கொள்முதல் பண்ணி அதில் எத்தனால் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து உலர்த்துறாங்க. வெயிலில் போட்டு நீட்டாக காய வைக்கிறாங்க. அதை வந்து காய வைக்கிறதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முறையில் காய வச்சிடணும். சப்போஸ் அதை காய வைக்கிறதுல ஏதாவது இஷ்யூஸ் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து பூஞ்சம் ஆகிடும், டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ மிதமான இதில் வந்து பார்த்திங்கன்னா காய வச்சு அதை வந்து கோழி பண்ணைகளுக்காக இருக்கட்டும், ஆட்டு பண்ணைகளாக இருக்கட்டும், மக்காசோள உற்பத்திக்காக இருக்கட்டும், மக்காசோள தீவன உற்பத்திக்காக இருக்கட்டும், இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அதை வந்து அவங்க சப்ளை பண்ணுறாங்க. எவ்வளோக்குன்னா 18 ரூபா 17 ரூபாங்கிற ஒரு ரேஷியோவில் சப்ளை பண்ணுறாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அன்அஃபிஷியலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மூட்டை மக்காசோளம் நம்மக்கிட்ட இப்போ இங்கே 1800 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, டைரக்ட் டெலிவரி தூத்துக்குடி போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபாயிலேருந்து 1600 ரூபா வரைக்கும் டைரெக்டாக யூஎஸ்லேருந்து டைரக்ட் டெலிவரியில் வந்து இறங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டைரக்ட் டெலிவரியில் இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் எங்கே போவாங்க? எத்தனால் ஃபேக்ட்ரிக்காரங்க நம்ம கடைக்கே ஒரு பொருள் வந்து 1500 ரூபாய்க்கு 1600 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம அங்கே தான் போவோம். நம்ம போய் ஒரு கடையில் போய் இப்போ உதாரணத்துக்கு மைக்கோவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்லேயே வந்து நான் 1500 ரூபாய்க்கு மக்காசோள பாக்கெட்டு வீட்லேயே வந்து கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் அங்கே வாங்குவீங்களா? இல்லை கடையில் போய் 1600 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவீங்களா? கணக்கு பார்த்தீங்கன்னா நீங்களே 1500 ரூபாய்க்கு நம்ம வீட்டில் கொடுக்குறவங்க தான் வாங்க. சேம் திங் இதே தான் வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் நிறுவனமும் பண்ணியிருக்காங்க, எத்தனால் உற்பத்தி பண்ணுறவங்களும். ஸோ அங்கேருந்து இம்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம சைடில் கவர்மெண்ட்லேருந்து சொல்லக்கூடியது என்னென்னா, நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணிக்கும். நம்ம உள்ளூர் விவசாயிகளை தவிர பத்தாததுனால தான் வெளியே இருந்து கொள்முதல் பண்ண வேண்டிய எல்லாமே வரும். எல்லாமே வெளியிலேருந்து கொள்முதல் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு விஷயம் கன்ஃபார்மு, இந்த மாட்டு தீவனங்களுக்கு இந்த டிடிஜிஎஸ் அப்படிங்கிற இந்த ஒரு தீவனத்தை வந்து பயன்படுத்த போகிறாங்க. இதை எடுத்து தீவன கலப்புகளுக்கு வந்து பயன்படுத்துவது அப்படிங்கிறது நடைமுறையில் அடுத்தடுத்து வரப்போகிறது. இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா தீவன முட்டையோட விலை அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும். ஓகேங்களா? இதற்கு மேலே வரக்கூடிய தீவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிடிஜிஎஸ் கலந்த தீவனங்கள், டிடிஜிஎஸ் கலக்காத தீவனங்கள் அப்படின்னு 2 வெரைட்டியாக வரப்போகிறது. அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்த ஒரு வீடியோவில் பெரிய டிஃப்ரெண்ட்டாகவே போடுறேன். டிடிஜிஎஸ் வித்தவுட் டிடிஜிஎஸ் தீவனங்கள், இதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது, இதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது, எதை எந்தெந்த இதுகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா? இதை மிக்ஸ் பண்ணால் பால் சேர்த்து வரும், இதை மிக்ஸ் பண்ணால் மாடு இப்படி இருக்கும், நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாம் ஒரு தனி வீடியோவாக அடுத்தடுத்து வரும். பட் ஓவராலாக வந்து இந்த டிடிஜிஎஸ் மூலயமா மக்காசோள வியாபாரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அடி. அது எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்க போகுது அப்படிங்கிறத வர தான் தெரியும். பட் காஸ்ட் கட் ஆஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். இதற்கு மேலே மக்காசோளத்தோட விலை வந்து 2500 அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. 2500 2800 வரும்னு. கண்டிப்பாக வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். 80% வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. 2200 அப்படிங்கிறதே வந்துருச்சுனாலே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ மக்காசோளம் பயிரிடக்கூடிய இல்லை பயிரிடலாம் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம யூஎஸ் கிட்ட இருந்து அமெரிக்காவிட்ட இருந்து கொள்முதல் பண்ணுறோம் இல்லையா மக்காசோளம், 1500 ரூபா 1600 ரூபாய்க்கு டெலிவரியோடு கொடுக்குறாங்க இல்லையா.
நம்ம வந்து 18% வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் போய்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா. இப்போ அவங்க வந்து 1600 நம்ம டெலிவரி பண்ணுறாங்கன்னா அதை ப்ளஸ் டேக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா 1600 ப்ளஸ் 18% டேக்ஸ் அப்படிங்கிறத போட்டோம்னா 1880 அவங்க டெலிவரி அப்படிங்கிறது கொடுக்க முடியும் டேக்ஸ் போட்டிருந்தா. இப்போ வித்தவுட் டேக்ஸில் வரதுனால அவங்க 1500 1600 கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணும்போது வித்தவுட் டேக்ஸில் தான் பண்ணுறாங்க. 1% TDS சம்திங் ஏதோ சொல்கிறாங்க. ஓகே, அதுதான். ஸோ அப்படி பார்க்குறப்ப அவங்க அங்கேருந்து தான் கொள்முதல் அப்படிங்கிறத அதிகமாக பண்ணுவாங்க. நம்ம உள்ளூர் விவசாயிகள்கிட்ட வாங்குவது அப்படிங்கிறது குறைந்து கொண்டு தான் போகும். ஸோ இதுக்கு மேலே கோழி பண்ணக்காரங்களும் வந்து அவங்ககிட்ட இருந்தால் எடுத்துக்க பார்த்துப்பாங்க. டைரெக்ட் ஐயப் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய எத்தனை உற்பத்தி பண்ணத வேஸ்டேஜ் தானே இவங்க இதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அங்கேருந்து எடுக்கிறதுக்கான வேலை வாய்ப்புகளை தான் அதிகமாக பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தீவன நிறுவனங்கள் நிறையா இருக்குது. ஸோ அவங்களும் ப்ராஃபிட்டாக தான் பார்ப்பாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோ DDGS கலந்த தீவனங்கள் கலக்காத தீவனங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் பார்ப்போம். நன்றி.